நீங்கள் ஜனநாயகம் சொன்னீங்க, அது வந்து டிவிக்கேவுடைய பொலிட்டிக்கல் கேம்பெயின் படமாக இருக்கும்னு. இப்போ பராசக்தி டிஎம்கேவோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் படமாக இருக்குமா? நிச்சயமா இந்த டிஎம்கேவோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் படம்னு சொல்கிறத விட இந்த படம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மைலேஜை கொடுக்கும் டிஎம்கேக்கு. இப்போ வரப்போகிற எலெக்ஷன் இன்னும் 4 மாதத்தில் இருக்கணும் போது இந்த படம் அவங்களுக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். ஓகே. இந்த ட்ரெய்லரில் வந்த பிறகு நிறைய நம்ம முக்கியமான விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சது. அதாவது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு ஜனநாயகன் ட்ரெயிலர் பார்த்துட்டு பலரும் பகவந்த் கேசரியோட அதே ரீமேக் தான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பராசக்தி பார்க்கும்போது நம்ம தமிழுக்கு தேவையான விஷயங்கள், தமிழ் மக்கள் போராடின விஷயங்களை காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஓப்பனாகவே சொல்கிறாங்க ஜனநாயகனோட பராசக்தி தான் நல்லா இருக்க போகுது, அதான் ஹிட் ஆகும் அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இதை? இல்லை, அது காரணம் என்ன அப்படின்னா, அது ஜனநாயகன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்லேயே படம் இருக்குது. இந்த படம் வந்து விஜய் மட்டும் நடிக்கலை, இந்த படம் ரஜினியும் நடிக்கிறாரு, இந்த படம் கமலும் நடிக்கிறாரு, இந்த படம் அஜித்தும் நடிக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற மாஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே, அதாவது ஹீரோ அப்படின்னா அந்த மாஸ் ஹீரோ எல்லாருமே இந்த மாதிரி கதைக்களங்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து வர படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ற வருடம் அந்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்கள் தான். நம்ம சிவகார்த்திகேயன் படமே சொல்லலாம். இப்போ அமரன் படம் வந்துச்சு. அமரன் படத்தில் உங்களுக்கு என்ன இருந்துச்சு? குத்துப்பாட்டு இருந்துச்சா, டான்ஸ் இருந்துச்சா, ஃபைட் இருந்துச்சா, காமெடி இருந்துச்சா, யோகி பாபு இருந்தாரா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அமரன் படம் ஏன் ஓடிச்சுன்னா அந்த கதையை வந்து நேர்த்தியாக சொல்லியிருந்தாங்க. அந்த கதை வந்து கரெக்டாக மக்களோட கனெக்ட் ஆச்சு. அமரனே வெற்றி அடைஞ்சிருக்கணும் போது இந்த நம்ம பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது விறுவிறுவிறுன்னு இருக்க போகுது. அதில் ஒன்றும்